ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லா மசாலா ஐட்டத்துக்கு தேவையான பொருள்லாம் போட்டுட்டு நல்லா எண்ணெயிலேயே பொரிஞ்சு வரணும். நல்லா வதங்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வரணும். நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கி வரணும். வெங்காயம் வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தக்காளி போட்டுக்கோங்க. ரொம்பவும் தக்காளி போட்டிங்கன்னா புளிப்பு அதிகமாகிடும். தக்காளி வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு ஆட் பண்ணும்போது தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க சிக்கன் போட்டுக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு சிக்கனை மட்டும் அள்ளி போடுங்க. அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலேயே கறியும் இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு கறியில் அந்த இது இறங்கணும். இஞ்சி பூண்டு விழுது டேஸ்ட்டு, உப்பு எல்லாமே கறியில் இறங்கணும். அதனால் எண்ணெய் கறியாகவே வதக்கிக்கலாம். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கறி நல்லா வதங்கி வந்துடுச்சு. அது கூட நம்ம தேவையான அளவு மிளகாய்த்தூள், பெப்பர் தூள், அப்புறம் சிக்கன் மசாலா இது மூணையும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட கறியையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கறி கொஞ்சம் வேகிறதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றிட்டா போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். நிறைய தண்ணி ஊற்றினோம்னா குழம்பு ரொம்ப தண்ணியாட்டம் ஆகிடும். இது சாப்பிட்டா நல்லா இருக்காது. லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். அது கூட மேலே மல்லி இலை போட்டு கிண்டி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.